மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். கச்சா எண்ணெய் விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மத்திய அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார், விமர்சனம் வைத்திருக்கிறார். இந்தியா தனது சொந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ள ஏன் மற்றொரு நாட்டுடைய ஒப்புதலை நாடுகிறது என்று அமெரிக்கா ரஷ்யன் ஆயிலை இம்போர்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய விதிவிலக்கு ஒப்புதலுக்கு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். ஏற்கனவே இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இந்த விவகாரத்தை எழுப்பி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எட்டானமியை இந்தியா காம்ப்ரமைஸ் செய்து விட்டது அப்படின்னு விமர்சனம் வைக்க தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கூறிய விமர்சனத்தை வைத்திருக்கிறார். இந்தியா ஏன் ஈரானிய போர்க்கப்பலை இந்தியா வந்த ஈரானிய போர்க்கப்பலை அமெரிக்கா மூழ்கடித்தது கவலைக்கு உரியது என்று தன்னுடைய அக்கறையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்தியா அமைதியாகவோ செயலற்றதாகவோ இந்த தருணத்தில் இருக்க முடியாது என்றும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். கச்சா எண்ணெய் விவகாரத்தில் இன்னொரு நாட்டுடைய ஒப்புதலை இந்திய அரசு பெற்றிருப்பது என்பது சரியானது அல்ல என்றும், வெளியுறவு கொள்கையில் பாஜக முற்றிலும் சமரசம் செய்திருக்கிறது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் வைத்துள்ளார். இந்திய இறையாண்மையை, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை, நம்முடைய சாவரனிட்டியை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.